This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ரெண்டுலேயுமே இருக்குதுங்க. வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அதாவது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கின்றது. இந்த கோவில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் ஊரில் உள்ளது. இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகின்றார். சுப்பிரமணிய சுவாமியின் கருவறை 773ஆம் ஆண்டில் பராந்தக நெடுஞ்சடையன், அதாவது 765 815 வரைக்கும் என்ற பாண்டிய மன்னர் காலத்தில் அவரது படைத்தலைவன் சாத்தன் கணபதி என்பவரால் சிவனுக்காக எழுப்பப்பட்ட குகை கோவில் என்று கல்வெட்டு செய்தி தெரிவிக்கின்றது. மதுரை நாயக்க மன்னர்களில் வீரப்பர் 1572 1595 வரைக்கும், அதுக்கப்புறம் திருமலை மன்னர் 1623 1659 வரைக்கும் ஆகியோர் திருப்பணிகளும், அரசி மங்கம்மாள் 1689 1706 வரைக்கும் திருப்பணிகள் இந்த கோவிலில் நடைபெற்றுள்ளன. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை ஒரு குகை கோவிலாகும். கருவறையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி, துர்காதேவி சந்நிதி, கற்பக விநாயகர் சந்நிதி, சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி, பவள கனிவாய் பெருமாள் சந்நிதி ஆகிய 5 சன்னதிகள் இங்கு உள்ளன. சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி வாயிலில் உள்ள துவாரபாலகர்களின் உருவங்கள் காணப்படும். ஆடை மடிப்பு கலையம்சங்களும் இதர சிறப்பு அம்சங்களும் பிரமிக்கத்தக்க வகையாக உள்ளன. 5 சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்ற கோவிலில் அன்னபூரணி குகை கோவிலும் ஜோஷ்டா தேவிக்கான குகை கோவிலும் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சன்னதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவள கனிவாய் பெருமாள் சன்னதியை அடுத்துள்ள பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் புடைப்பு சிற்பங்களும் உள்ளன. கோவிலின் நுழைவாயிலுள்ள 10 பெரிய கற்றூன்கள் நாயக்கர் கால சிற்ப கலைத்திறனை காட்டும். முருகன் தெய்வானை திருமண கோலம் போன்ற கற்றூன்கள் அமைந்துள்ளன. கோவிலின் கோபுரம் 46 மீட்டர் உயரமுடையது. கோபுரத்தின் அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடு மிக்கது. இதன் சிகர பகுதியில் சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வடக்கில் சுவாமி சந்நிதி தெருவில் பழமையான சொக்கநாதர் கோவில் உள்ளது. திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. திருப்பரங்குன்றத்தின் தென்பகுதியில் தென்பரங்குன்றம் உமை ஆண்டார் குகை கோவில் உள்ளது. மலையின் வடமேற்கு பகுதியில் சமணர் கற்படுகைகள் உள்ள ஒரு குகை உள்ளது. இந்த கோவிலுக்கு உண்டான தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரம், அதாவது பரம்பொருளே எல்லாம் பொருளுடைய அப்படிங்கிற அந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்த போது முருகப்பெருமானும் உபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்துக்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தவம் செய்தார். இந்த நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது. எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகின்றது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் அன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக்கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டருளினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர் களைய பெற்றார்கள்.
அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தெய்வ யானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க, முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகின்றது. இக்கோவிலில் வீரபாகு வழித்தோன்றல்கள் என்று அறியப்படும் செங்குந்த முதலியார் மரபைச் சேர்ந்தவர்கள் இங்கு சுவாமியை சுமந்து செல்லும் சீர்பாத சேவையை தொன்று தொற்று செய்து வருகின்றனர். பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். திரு கூட்டல் பரம் கூட்டல் குன்றம் என்று பிரிக்கப்படுகிறது. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று, சிறுமலை என்று பொருள். திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்ந்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகின்றது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. இந்த தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என பல்வேறு பெயர்களால் வழங்கப்படுகின்றன. சிறப்புகள்: இந்த முருகப்பெருமானின் 6 படை வீட்டு கோயில்களில் இக்கோவில் அளவில் பெரியதாகவும் லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர். சங்ககால புலவர்களான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக்கி கொண்ட திருத்தலம். இந்த கோவிலுக்கு பயண வசதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மதுரை நகரிலிருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு நகர பேருந்துகள் அதிக அளவில் செல்கின்றன. மதுரையிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி செல்லும் தொடருந்து பாதையில் திருப்பரங்குன்றத்தின் தொடருந்து நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் பயண வசதியும் எளிமையாக இருக்கும். எல்லாரும் இந்த திருப்பரங்குன்ற திருத்தலத்துக்கு போய் வழிபட்டு அந்த முருகனுடைய அருளாசியை பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.